Hello students, இன்னைக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னு பார்க்கலாம். கொஸ்டின் என்னன்னா, the psychological test of intelligence and of engineering ability were applied to 10 students. ஸோ அவங்களே 10 ஸ்டூடெண்ட்ஸும் கொடுத்துட்டாங்க. The record of ungrouped data showing intelligent ratio IR and engineering ratio ER are given below. Calculate the coefficient of correlation. அப்போ calculate the coefficient of correlationனாலே நமக்கு ரெண்டு வேரியபிள் வேணும், x y. அப்போ தான் எக்ஸ் ஒய்யும் நம்ம கார்லேட் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ கொஸ்டினில் ரெண்டு டேட்டா கொடுத்துருக்காங்க, ஐஆர் கொடுத்துருக்காங்க, இஆர் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, ஐஆர் எக்ஸாகவும் இஆரை வந்து ஒய்யாகவும் எடுத்துக்கோங்க. இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன் ஃபார்முலா என்னது? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன் வந்து ஆர் இஸ் ஈக்குவல் டு என் இன்ட்டு சம்மேஷன் எக்ஸ் ஒய் மைனஸ் சம்மேஷன் எக்ஸ் இன்ட்டு சம்மேஷன் ஒய் த ஹோல் டிவைடட் பை ரூட் ஆஃப் n into summation x square minus summation x the whole square into root of summation n into summation y square minus summation y the whole square. So இதான் correlation coefficient formula. இதில் n வேணும், summation xy வேணும், next summation x summation y வேணும், next summation x square summation y square வேணும். அப்போ என்ன பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் டேட்டாவை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோமா, நெக்ஸ்ட் டேட்டா ஒய்ன்னு எடுத்துக்கிட்டோமா. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா எக்ஸ் ஒய் டேபிள் எக்ஸ் அப்புறம் ஒய் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ் இன்ட்டு ஒய், இந்த எக்ஸையும் ஒய் அப்படியே மல்டிப்ளை பண்ணணும். அப்போ மீனிங் 105 இன்ட்டு 101 என்னன்னா 10,605. நெக்ஸ்ட் அதே மாதிரி 104 இன்ட்டு 103 என்னன்னா 10,712. ஸோ இதெல்லாம் நீங்கள் கால்குலேட்டர் யூஸ் பண்ணி மல்டிப்ளை பண்ணலாம், பிகாஸ் கால்குலேட்டர் இஸ் அலௌடு. நெக்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர் பண்ணுங்க. ஸோ 105 இன்ட்டு 105. So 105 into 105 is 11,025. Same thing 104 into. So இது ஸ்கொயர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டேர்ம் என்னன்னா y ஸ்கொயர் பண்ணுங்க. y ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 101 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 10,201 வரும். நெக்ஸ்ட் 103 ஸ்கொயர் பண்ணுங்க, 10,605. நெக்ஸ்ட் 100 ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 10,000. ஸோ இதை ஸ்கொயர் பண்ணி எழுதிக்கோங்க. அப்போ டேபிள் எக்ஸும் ஒய்யும் எழுதிக்கோங்க, எக்ஸ் ஒய் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்க, எக்ஸ் ஸ்கொயர் அப்புறம் ஒய் ஸ்கொயர். டேபிளை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த எக்ஸை கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணுங்க, சம்மேஷன் 990. சேம் திங் ஒய்யும் ஃபுல்லாக ஆட் பண்ணுங்க, நெக்ஸ்ட் எக்ஸ் ஒய்யும் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஆட் பண்ணிக்கோங்க, நெக்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயரையும் ஆட் பண்ணிக்கோங்க, நெக்ஸ்ட் ஒய் ஸ்கொயரை ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ கம்ப்ளீட்டாக நம்ம ஆட் பண்ணிட்டோம்னா சம்மேஷன் எக்ஸ் என்னன்னா 990 வந்திருக்கு. நெக்ஸ்ட் சம்மேஷன் ஒய், சம்மேஷன் எக்ஸ் வந்து 990. நெக்ஸ்ட் இதான் சம்மேஷன் y 980. நெக்ஸ்ட் இது சம்மேஷன் xy சம் பண்ணோம்னா 97,112. நெக்ஸ்ட் சம்மேஷன் x ஸ்கொயர் ஈக்குவல் டு, இது x ஸ்கொயர் தானே, ஸோ x ஸ்கொயர் ஈக்குவல் டு 98,180. நெக்ஸ்ட் சம்மேஷன் y ஸ்கொயர் என்னன்னா 96,180. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த 10 டேட்டாஸும் நீங்கள் ஆட் பண்ணுற டேர்ம்ஸ் தான் இங்கே கீழே இருக்கிற டேர்மு. நெக்ஸ்ட் ஃபார்முலாக்கு வாங்க. ஃபார்முலாவில் n கேட்டிருக்காங்க. ஸோ n இஸ் ஈக்குவல் டு எத்தனை டேட்டா, கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க 10 ஸ்டூடெண்ட்ஸ்னு. இல்லைன்னா கால்குலேட் பண்ணிக்கோங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ n இஸ் ஈக்குவல் டு 10. ஸோ ஃபார்முலாவில் ஃபஸ்ட்டு n இன்ட்டு சம்மேஷன் xy. ஸோ n வந்து 10 இன்ட்டு சம்மேஷன் xy என்னது, சம்மேஷன் xy இங்கே இருக்கு பாருங்க 97,112. Next summation x into summation y. So summation x என்னது 990 into 980. So 990 into 980. Next root of n into summation x square. n வந்து 10 into summation x square என்னது 98180. So 98180 minus summation x the whole square. Summation x என்னது 990. 990 whole square பண்ணும். So 990 the whole square. Next n into summation y square. n வந்து 10. 10 into summation y square என்னது 96180. So 96180. Next minus summation y the whole square. Summation y வந்து 980. So 980 the whole square. ஸோ கேல்குலேட் பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஸோ இதை 10ல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்னா 97,112 வரும். ஸோ 990 980 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா
970,200. நெக்ஸ்ட் இதை ஸ்கொயர் பண்ணணும். இதை மல்டிப்ளை பண்ணிட்டு சப்ராக்ட் பண்ணிங்கன்னா ரூட்குள்ளே என்ன வரும்னா 1700. நெக்ஸ்ட் இதை ஸ்கொயர் பண்ணுங்க 980 இன்ட்டு 980. அப்படியே இதை 10ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 1400 வரும். இப்போ நியூமரேட்டர் சப்ராக்ட் பண்ணுங்க. ஸோ நியூமரேட்டர் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா 920 வரும். ரூட் ஆஃப் 1700 என்னன்னா 41.23. நெக்ஸ்ட் ரூட் ஆஃப் 1400 என்னன்னா 37.42. ஸோ இந்த டினாமினேட்டர் எடுத்து மல்டிப்ளை பண்ணி நியூமரேட்டரில் டிவைட் பண்ணிங்கன்னா என்னுடைய ஆருடைய வேல்யூ வந்து 0.596. எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆர் வேல்யூ லைஸ் பிட்வீன் -1 to +1. -1 வந்து +1குள்ளே தான் வேல்யூ லை ஆகணும். வேல்யூ லை ஆகலைன்னா நீங்கள் எதுவும் என்ன பண்ணியிருக்கீங்க, மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். சேம் திங் செகண்ட் ஒரு கொஸ்டின் இருக்குது, அதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ கொஸ்டின் என்னென்னா, calculate the coefficient of correlation for the following data. So x y வேணும் correlation find out பண்ணுறதுக்கு. x y கொஸ்டினில் x y கொடுத்துருக்கான். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு x எடுத்துக்கோங்க, அப்புறம் y எடுத்துக்கோங்க, அப்புறம் x y, நெக்ஸ்ட் x ஸ்கொயரு y ஸ்கொயர். ஸோ இந்த xல இருக்க 9 8 7 6 5 4 3 2 1. அதே மாதிரி yயும் எழுதிக்கோங்க. 15 14 13 15 16 14 13 11 12 10 8 9. சேம் திங் இந்த எக்ஸையும் ஒய்யும் மல்டிப்ளை பண்ணி இதில் எழுதுங்க. நெக்ஸ்ட் இதை ஸ்கொயர் பண்ணி இங்கே ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இந்த ஒய்யை ஸ்கொயர் பண்ணி இங்கே எழுதுங்க. நெக்ஸ்ட்டு ஃபைனலில் ஆட் பண்ணுங்கள். ஸோ ஆட் பண்ணிங்கன்னா உங்களுடைய சம்மேஷன் எக்ஸ் என்ன வரும்னா 45. நெக்ஸ்ட்டு சம்மேஷன் ஒய் என்ன வரும்னா 108. நெக்ஸ்ட் XY அதே மாதிரி மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ சம்மேஷன் XY ரெஃபர் பண்ணிக்கோங்க 597. நெக்ஸ்ட் சம்மேஷன் எக்ஸ் ஸ்கொயர் என்ன வரும்னா 285. நெக்ஸ்ட் சம்மேஷன் y ஸ்கொயர் என்ன வரும்னா 1356 1356 வரும். இதை கால்குலேட் பண்ணுங்க. சேம் திங் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கார்லேஷன் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. n எனக்கு எத்தனை டேர்ம் வேணும்னு தெரியணும். இங்கே பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 7 8 9 இருக்குது. ஸோ n 9. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஸோ மேலே இருக்கிற கால்குலேஷன் என்ன வரும்னா 5373 வரும், -4860 வரும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கால்குலேட் பண்ணி பாருங்கள். இங்கே ரூட் ஆஃப் 540 வரும், இங்கே ரூட் ஆஃப் 540 வரும். ஸோ ஃபைனல் கால்குலேஷனுடைய ஆன்சர் வந்து ஆருடைய வேல்யூ வந்து 0.95 வரும். ஸோ இதை நீங்களே ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி ஆன்சரை செக் பண்ணிக்கோங்க. ட்ரை பை யுவர் செல்ஃப். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஹாவ் அ கிரேட் டே.